சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த ஒரு வார்த்தை, ஒரு மந்திரம், ஒரு வாழ்க்கை மாற்றம். சரணம் ஐயப்பன் என்றால் என்ன? ஏன் கோடானு கோடி பக்தர்கள் இந்த ஒரே சொல்லில் தங்கள் வாழ்க்கையை ஒப்படைக்கிறார்கள்? இந்த வீடியோவில் அதற்கான அர்த்தத்தை தெரிந்து கொள்வோம். சரணம் என்றால் என்ன? சரணம் என்றால் அகம்பாவம் விட்டு, நான் என்ற எண்ணங்களை விட்டு முழுமையாக இறைவனிடம் ஒப்படைத்தல். ஐயப்பனிடம் சரணடைதல் என்பது எனக்கு எதுவும் வேண்டாம், நீதானெல்லாம் என்று சொல்லும் நிலை. ஐயப்பன் சமத்துவத்தின் கடவுள். ஐயப்பன் பாதையில் ஜாதி இல்லை, மதம் இல்லை, பணம், பதவி இல்லை. எல்லோரும் ஒரே குரலில் சொல்வது சுவாமியே சரணம் ஐயப்பா. அதுவே ஐயப்பன் தரும் மிகப்பெரிய பாடம், சமத்துவம். விரதமும் ஒழுக்கமும், மாலை அணிவது, விரதம் இருப்பது இவையெல்லாம் சடங்கு அல்ல. மனக்கட்டுப்பாடு, உடல் தூய்மை, எண்ண தூய்மை, இந்த மூன்றையும் நமக்கு கற்றுத்தரும் பயிற்சி. அகம்பாவம் கரையும் இடம். நான் பெரியவன், எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்ற அகம்பாவம் ஐயப்பன் முன் நின்றால் தானாகவே கரையும். சரணம் ஐயப்பன் அகம்பாவத்தை அழிக்கும் மந்திரம். துன்பங்களை தாங்கும் சக்தி. வாழ்க்கையில் தோல்வி, வலி, கஷ்டம் இவை வந்தால் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று சொல்லி பாருங்கள். மனம் தைரியமாகும், இதயம் வலிமை பெறும். ஐயப்பன் தர்ம சாஸ்தா. ஐயப்பன் தர்மத்தின் வடிவம், நேர்மையின் அடையாளம், யோகியின் உருவம். அவரிடம் சரணடைந்தால் நம் வாழ்க்கையும் ஒரு ஒழுங்கான பாதையில் செல்லும். மன அமைதி இந்த உலகத்தில் மிகவும் தேவையான ஒன்று. மன அமைதி. தினமும் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று ஜபித்தால் மனம் அமைதியாகும், கவலைகள் குறையும். நீங்கள் தனியாக இல்லை, உங்கள் பின்னால் ஐயப்பன் இருக்கிறார். சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமியே